இப்போ கேப்டன் பிரபாகரன் ஆஃப்டர் 33 இயர்ஸோ 34 இயர்ஸோ வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிற மவுசு கண்டிப்பாக குறையவே குறையாது. அப்போ இது எப்படி சார்? 91ல் வந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு யங்ஸ்டர் அவர் படம் பார்த்துருப்பார். தேட்டரில் போய் விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணி பார்த்துருப்பார். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும். அவர் இது தேட்டரில் பார்க்குற அவருடைய ரீகலெக்ஷன் பண்ணுறாரு. ரீயூனியன் மாதிரி அதை வந்து மெமரியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அந்த படத்தை வந்து இப்போ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 தேட்டருக்கு மேலே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படத்தை டிஜிட்டல் பண்ணுறாங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணி குவாலிட்டி மாற்றி. சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அந்த பாட்டு இப்போ வரைக்கும் வந்து ரம்யா கிருஷ்ணன் பார்த்ததுல நான் ஆச்சரியப்பட்டதுன்னா இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு மெயின் கேட் வந்து யாருன்னா விஜயகாந்த். ஆபாவனன் ஒரு டீம் கிளம்புறாரு. ஆபாவனன், அரவிந்தராஜ், எடிட்டர் ஜெயச்சந்திரன், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னாலே சரி ஓகே இவங்களும் படம் பண்ணுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாருன்னா விஜயகாந்த். அதற்கு பிறகு ராவுத்தர் ஃபிலிம்ஸில் நிறையா படங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்தாரு. பன்னீர்னு ஒருத்தர் கொடுத்தாரு, சக்கரை தேவன் ஒரு படம். இது வீரப்பனுடைய கதையை பேஸாக வச்சுக்கிட்டு இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக அவர் எப்படி பிடிக்கிறார் வைக்கிறாரு அதை மேக் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. பாட்டு இல்லாமல் கதை படத்தினுடைய ஃபுல் படமும் வசனமாக இருக்கும். அதை வந்து டீ கடையில் போட்டு கேட்டு இருப்பாங்க. ஏன்னா அரசியல்வாதியா இல்லை அவையில் பண்ண வந்தியா, ஏதாவது குடும்பமா கூட்டு பொரியலா அப்படி டைலாக் மாறி மாறி இருக்கும். பஞ்ச் டைலாக். இல்லை விஜயகாந்த் அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் மீது மிகப்பெரிய ஒரு இது, நம்மளுடைய ஒரு உறவு, தொப்புள்குடி உறவு. அதனாலதான் விஜய் பிரபாகரன் பிரபாகரன் மேல ஒரு பெரிய மதிப்பு வச்சிருந்தாரு. அதனால பேர் வச்சிருக்காரு. விஜய் என்னுடைய பையன் விஜய் வச்சு நான் ஒரு நாளை தீர்ப்புன்னு பண்ணேன். அந்த படம் எனக்கு அப்பயே 70 லட்சம் ரூபாய்க்கு லாஸ். படம் பெரிய லாஸ். யாரும் விஜய் கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. பையனுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறி, பணமும் போயிடுச்சு அப்படின்னு தயக்கத்தோட ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் தான் ஃபோன் எடுத்திருக்காரு. என்ன விஜய் உனக்கு ஷூட்டிங் இல்லையா இன்னைக்கு? என்ன இல்லை சார், எனக்கு 2 மணிக்கு கால் ஷீட் மதியானத்து மேலே தான் போகிறேன், வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன். சார் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, உதவின்னு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு காதில். நீங்கள் வந்து உதவி கேட்டலாம் எனக்கு என்கிட்ட வீட்டுக்கு வரக்கூடாது சார், என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இருந்து உட்காந்துருக்காரு. யாருமே சரியா தயங்காத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த படத்து ஓப்பனிங்ல வந்து விஜயகாந்த் வந்து விஜய் வந்து தோளில் கை போட்டு, என் தம்பி நீங்க எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அது மாதிரி கொடுங்க. அடுத்ததான் ரீரிலீஸ்ன்றது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது கேப்டன் பிரபாகரன் ஆஃப்டர் 33 இயர்ஸோ 34 இயர்ஸோ வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிற மவுசு கண்டிப்பாக குறையவே குறையாது. அப்போ இது எப்படி சார்? இப்போ இந்த மாதிரியான ஒரு ரீரிலீஸ் இருக்கிற காலகட்டத்தில் ஏற்கனவே எங்கள் படங்கள் இல்லைன்றதுனால தான் ரீரிலீஸ். ஸோ சார், ஆனால் ஒன்று சார், ரீரிலீஸ் எப்படி சார் இப்பயுமே வந்து மாசாக ஓடுது? இல்லை, அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி ஆயிடுச்சு. ரீரிலீஸுங்கிறது ரீயூனியன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த காலங்களில் 93, 91ல் வந்த படம் கேப்டன் பிரபாகரன். 91ல் வந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு யங்ஸ்டர் அவர் படம் பார்த்துருப்பார். தேட்டரில் போய் விசில் அடிச்சு ஆரவாரம் பண்ணி பார்த்துருப்பார். இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும். அவர் இது தேட்டரில் பார்க்குற அவருடைய ரீகலெக்ஷன் பண்ணுறாரு. ரீயூனியன் மாதிரி அதை வந்து மெமரியை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோடையே அந்த பசங்களை கூப்பிட்டு போய், இப்போ அதே இந்த படம்லாம் அங்கே எங்கே பார்த்து தெரியுமாடா, அந்த தேட்டரில் எப்படி விசில் அடிச்சு தெரியுமாடா அப்படின்னா அதை வந்து ஒரு பல இதை ஷேர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் மெமரியை ஷேர் பண்ணுறாங்க அந்த படம். அதனால தான் இந்த ரீரிலீஸ் படங்கள் இப்போ தியேட்டரில் போடுது. இப்போ இந்த கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அப்படின்னு நீங்கள் பேர் எழுதினாலே நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. விஜயகாந்த் மேல் ஒரு பெரிய, அது மறைவுக்கு பிறகு அவர் மேல் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பும் அன்பும் வந்து கூட்டிகிட்டே இருக்குது. ஏன்னா அவருடைய சாதனையை, அவருடைய பழக்க வழக்கங்களே ஒவ்வொருத்தவங்களும் சொல்ல எல்லாரும் பிரமிச்சு இப்படிலாம் ஒரு மனிதன் இதை வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படம். அந்த படத்தை வந்து இப்போ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 தேட்டருக்கு மேலே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படத்தை டிஜிட்டல் பண்ணுறாங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் பண்ணி குவாலிட்டி மாற்றி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ஈவெண்ட் ஒன்று சமீபத்தில் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி தான் அதிகமான படங்கள், 20 படங்களுக்கு மேலே அவரை வச்சு டைரக்ட் பண்ண படம். எல்லாமே கருத்துள்ள அந்த போலீஸ்ல இருக்கிற அந்த படங்கள், சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படமாக பண்ணக்கூடிய கான்செப்டான ஒரு மூவி, கான்செப்டாக இருக்கும். அதில் தான் ஒரு மெசேஜ் இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி பார்த்த படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன். அவருடைய பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டில் நிறைய பேர் பேசினாங்க. அதாவது கேப்டன் விஜய் பிரபாகரன், எஸ்ஏசி, ரம்யா கிருஷ்ணன், ஆர்கே செல்வமணி. ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் அந்த பாட்டு இப்போ வரைக்கும் வந்து ரம்யா கிருஷ்ணன் பார்த்ததுல நான் ஆச்சரியப்பட்டதுன்னா இன்னும் அப்படி தான் இருக்கிறாங்க.
33 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த ரம்யா கிருஷ்ணன் இப்பயும் அப்படியே இருக்கிறாங்கிறது எல்லாருடைய ஆச்சரியம். அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. சிலருடைய உடல் வாக்கு அப்படி. நதியா கூட இல்ல சார், நதியா நதியா மேம் கூட. இவங்க எல்லாம் வந்து அப்படி இருக்கிறாங்க. அப்போ அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு மெயின் கேட் வந்து யாருன்னா விஜயகாந்த். அப்படின்னா திரைப்படக் கல்லூரி இருக்குது. திரைப்படக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இருக்குது, டப்பிங் எடிட்டிங் இருக்குது, ப்ராசஸிங் இருக்குது, சவுண்ட் மிக்சிங் இருக்குது, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆக்டிங் இருக்குது. இதெல்லாம் கோர்சஸ் இருக்குது. அங்கே படிப்பாங்க. ஒரு 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ். அதை முடிச்சு வருவாங்க. டைரக்ஷன் பண்ணுறதுக்கு டிகிரி வேணும். மற்ற டெக்னிக்கல் வைஸ் படிக்கிறவங்களுக்கு +2 மார்க்கே போதுமானது. அங்கே படிச்சு வருவாங்க. அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றவங்களுக்கு ஒரு நேம் இருந்துச்சு. இவங்க வந்து டாக்குமெண்ட்ரி பண்ணுறவங்க, இவங்க வந்து ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க, இவங்களால கமர்ஷியல் படம் பண்ண முடியாது, இவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு தெரியாது, நாலேஜ் இருக்காதுன்னு ஒரு அவங்கள வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் வருது. ஆபாவனன் ஒரு டீம் கிளம்புறாரு. ஆபாவனன், அரவிந்தராஜ், எடிட்டர் ஜெயச்சந்திரன், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமோ ஃபிலிம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதை எப்படின்னா ஒரு 800 அடி, ஒரு அடி 400 அடிங்கிறது ஒரு கேன் ஃபிலிமில். ஓகே சார். 800 அடிங்கிறது 2 கேனை வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் இயரில் 3rd இயரில் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டே உங்களுக்கு கொடுக்கும். ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கேமரா கொடுப்பாங்க, ஃபிலிம் கொடுப்பாங்க, அங்கேயே ப்ராசஸ் பண்ணிக்கலாம், அங்கேயே நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம், அங்கேயே வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸ்லாம் பிரிண்ட்டும் போட்டுக்கலாம். இது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஃபிலிம். அதுக்கு பேர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வாங்க. 10 நிமிஷம் ஓடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இருக்கிற அந்த டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. டைரக்ஷன் டீம்லேருந்து ஒருத்தர் வர்றாரு, நடிகருக்கு ஒருத்தர் வர்றாரு, எடிட்டர் ஒருத்தர் வர, கேமரா பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணி அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை இந்த ஆபாவனன் டீம் பண்ணுறாங்க. ஒரு எகோ மரன்னு நினைக்கிற அதுக்கு பேர். ஒரு படம் பண்ணுறாங்க. அது ஒரு ஹாரர் மூவி. 10 நிமிஷம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் அது கோல்டு மெடல் வாங்கின படம். அதை இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பண்ணிட்டோம்ல, இதை வச்சு நம்ம ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த டீம் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா படம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய படம் பண்ணுறாங்க. பல நடிகர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. யாருமே அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவே இல்லை. ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 23-24 வயசு பசங்க வந்து நீங்கள் படம் பண்ணுறோன்னா யார் ஒத்துக்குவாங்க? புதுசா இருக்காங்க எல்லாரும் புதுசு. அது இன்ஸ்டியூட்னாலே ஒரு பேர் இருக்கு. இப்போலாம் புதுசா இருக்கிறவங்களுக்கு தானே சார் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த காலத்துல அப்படி அதெல்லாம் வந்து அது இன்ஸ்டியூட்லேருந்து வர்றீங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒன்றும் தெரியல, யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, 23-24 வயசு இருக்கீங்க, எப்படி படம் எடுப்பீங்க, உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குது அப்படின்றது அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிட்டுறாங்க. அதில் ஒரு டிஎஸ்பி தீனதயாள்னு ஒரு கேரக்டர், அதான் அந்த கேரக்டர் விஜயகாந்த் பண்ணியிருப்பாரு. ஆமாம் சார். அந்த டிஎஸ்பி தீனதயாளன் கேரக்டருக்கு பல நடிகர்கள் அப்ரோச் பண்ணுறாங்க. பலரும் அவங்க வந்து ஒத்துக்கல, இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல். அப்போ ராவுத்தர் ஃபிலிம்ஸில் போய் ராவுத்தரை பார்க்குறாங்க. அவர் இந்த மாதிரி நாங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வர்றோம் சார், ஒரு படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் நாங்கள் எடுத்த படத்தை வேணால் நீங்கள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி வாங்கன்னு அவர் போய் படம் பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. இவங்க ஏதோ பசங்க பண்ணுறாங்க, இது வரைக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தது இது வேறு மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு அட்டெம்ப்ட் இருக்காங்க. சரிப்பா நான் வேணா சொல்கிறேன், விஜயகாந்த் சொல்லி உங்களுக்கு பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அந்த கேரக்டரை, சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கேரக்டரை இந்த கதையினுடைய இன்வால்மெண்ட்னால அந்த படத்தை ஃபுல்லாக பெருசாக்குறாங்க. இவருடைய கேரக்டர் பெருசாக்கி அவர் வந்து ஒரு ஏஜ்டாக பண்ணியிருப்பார். பார்த்தா அந்த தலையில் டயலாம் மெச்சூர்டாக நினச்சிருப்பார். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு பிறகுதான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னாலே சரி ஓகே இவங்களும் படம் பண்ணுவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாருன்னா விஜயகாந்த். அதற்கு பிறகு ராவுத்தர் ஃபிலிம்ஸில் நிறையா படங்கள் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்தாரு. பன்னீர்னு ஒருத்தர் கொடுத்தாரு, சக்கரை தேவன் ஒரு படம், அப்படி ஒருத்தர் தான் ஓடிச்சா இல்லை சார், எல்லா படங்களும் ஓடிச்சு, ஓரளவுக்கு போச்சு. அப்படி வந்தவர் தான் இந்த ஆர்கே செல்வமணி. ஆர்கே செல்வமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு மணிவன்ட்டு உதவியாளராக இருக்காரு. அவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அவர் அந்த ஃபிலிம் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கனால ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே மரியாதை கொடுக்குறாரு. ஓகே டேரக்டர் வந்துட்டாரு பண்ணுவோம் அப்படின்னு புலன் விசாரணை ஒரு படம் பண்ணுறாங்க. புலன் விசாரணைன்னு பண்ணுறாங்க. புலன் விசாரணை பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரைம் ஸ்டோரி படம். எல்லா படம் நல்லா பேசப்பட்ட படம், பெரிய படம், ஹிட், நல்ல படம். அந்த படம் ஹிட் ஆனவனே அதே டீமோட அடுத்த படம் பண்ணுறாங்க. அதான் கேப்டன் பிரபாகரன். இது வீரப்பனுடைய கதையை பேஸாக வச்சுக்கிட்டு இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக அவர் எப்படி பிடிக்கிறார் வைக்கிறாருங்கிற அதை மேக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் ரியலிஸ்டிக்காகவே நம்மளும் அந்த கதையோட டிராவல் பண்ணியிருக்கோம். அந்த லொக்கேஷன், ஃபோட்டோகிராஃபி, ஃபைட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும் படம். டைலாக் அது குறிப்பாக புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், ஏழை ஜெயதி வரிசையாக அவருடைய படங்களுக்கு லியாகத் அலி கானுடைய வசனம். அதனாலதான் அந்த டயலாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதுகை மொழியா இருப்பாரு. ஆமா சார், பயங்கர நச்சுன்னு இருக்கும். என்னன்னா அந்த காலங்கள்ல ஆடியோ கேசட்ல டயலாக் ஓடும். கடைகள்ல, டீ கடைகள்ல, கேசட் கடைகள்ல கேப்டன் பிரபாகரனுடைய கதை வசனம் மட்டும் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா சார்? ஆமா, அது தனியா கேசட்டே இருக்கும். பாட்டுகள் மட்டும் இல்லாம கதை, படத்தினுடைய ஃபுல் படமும் வசனமா இருக்கும்.
ஓகே. அதை வந்து டீ கடையில் போட்டு கேட்டு இருப்பாங்க. அது என்ன சார் மோட்டிவேட் ஆவாங்களா? நீ மோட்டிவேஷன் என்ன அரசியல்வாதியா இல்லை அவியல் பண்ண வந்தியா, ஏதாவது குடும்பமா கூட்டு பொரியலா அப்படி டைலாக் மாறி மாறி இருக்கும், பஞ்ச் டைலாக். இதெல்லாம் டீ கடையில் டீ குடிச்சிட்டு கேட்டிருப்பாங்க. கோயில் திருவிழாக்கள்லாம் ஓடும் சில நேரங்கள்ல, ஏன்னா டைலாக் அந்த மாதிரி இருக்கும். சம அப்படியே ஒரு மாதிரி ஆமா, அது வைபா வந்து இருக்கும். விதி படம் வந்துச்சு. விதின்னு ஒரு படம், அதில் கோர்ட் சீன் வந்து பயங்கர ஃபேமஸ். மோகன் மோகன் நடிச்ச படம், மோகன் சுஜாதா நடிச்ச படம், பூர்ணிமா ஜெயராம் நடிச்ச படம். தெரியும் சார். அந்த படத்துல கோர்ட் சீன் வந்து பயங்கர ஃபேமஸ். ம். அப்போ அந்த படத்தினுடைய கேஸ்ட் வந்து நிறைய விற்கும். டீ கடையில் விதி படத்தினுடைய வசனம் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் அது நடக்கும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா சார். இது 90s காலகட்டங்கள்ல கதை வசனம் மட்டுமே, விதி கதை வசனம் இருக்காப்பா கேசட் இருக்கா, புலனு சாரணை கதை வசனம் கேசட் இருக்கான்னு வாங்கி அதை போட்டு கேட்பாங்க. அதை கடைகளில் போடுவாங்க, டீ கடையில் போடுவாங்க, கோயிலில் போடுவாங்க. அந்த மாதிரியான பொது இடங்கள்ல அதை மட்டும் போட்டு கேட்பாங்க. அப்படி கதை வசனத்தை மட்டுமே கேட்ட அந்த படங்கள், இந்த படங்கள்லாம் அப்படி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன். படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்போ தான் அவர் கல்யாணம் பண்ண புதுசு. அந்த படம் சொன்னார், படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் கேப்டன் பிரபாகரனுடைய பையன் விஜய் பிரபாகரன் பேர் வச்சேன்னு சொன்னாங்க சார். ஆமா சார். நிறைய நடந்துச்சு. யாருமே வைக்காம அவர் மட்டும் தான் பிரபாகரன்ற அந்த பேரை சேர்த்துக்கிட்டதா. இல்ல, விஜயகாந்த் அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் மீது ரொம்ப ஒரு மிகப்பெரிய இதுன்றதுனால நம்மளுடைய ஒரு உறவு, தொப்புள்குடி உறவு, அங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது. அதனாலதான் விஜய் பிரபாகரன்ற பேர் பேர் வச்சேன். பிரபாகரன் மேல ஒரு பெரிய மதிப்பு மதிப்பு இருக்கிறதுனால வச்சிருந்தாரு. அதனால அந்த பேர் வச்சிருக்காரு. இப்படி படம் ரிலீஸ் ஆச்சு, கஷ்டமா போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுக்கு பிறகு அவரை கொண்டாடி தழுந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அந்த படத்தினுடைய ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல பலரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க, முக்கியமான விஷயங்கள்லாம் பேசினாங்க. அதுக்கு அருகே செல்வமணி படத்தை பத்தி பேசினாரு. அதுல வந்து எஸ்எஸ்சி பேசின விஷயம் வந்து நிறைய இடங்கள்ல அது பேசியிருக்காரு. நான் இப்படிலாம் ஒரு மனிதன் இருப்பான், நான் அந்த அவர் பேசின பேச்சை வச்சு கண்டுக்கிட்டேன். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து அவரை வச்சு கிட்டத்தட்ட 18-20 படம் பண்ணிட்டேன். சரி. விஜய் என்னுடைய பையன் விஜயை வச்சு நான் ஒரு படம் நாளைய தீர்ப்புன்னு பண்ணேன். அந்த படம் எனக்கு அப்பயே 70 லட்சம் ரூபாய்க்கு லாஸ். படம் பெரிய லாஸ். நாளைய தீர்ப்பா சார்? ஃபர்ஸ்ட் படம் விஜயை வச்சு எஸ்ஐசி டைரக்ட் பண்றாரு. விஜய் ஹீரோவா நடிச்ச படம். அந்த படம் ஒரு பெண் இசையமைப்பாளர் தான், அம்சவனின்னு நினைக்கிறேன், ஒரு லேடி, அவங்க தான் இசையமைப்பாளர். அந்த படம் வந்து பெரிய லாஸ் 70 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸு. பையனுடைய லைஃப் கேள்விக்குறியாக இருக்குது. படம் நஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு ஐடியா பண்ணுறாரு, ஒரு பெரிய முன்னணி ஹீரோவை வச்சு கூட வந்து ஒரு தம்பி ரோல் மாதிரி பண்ணலான்னு. யாரும் ஒத்துக்கல. அப்பயும் யாருமே ஒத்துக்கல, அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து பீக்கில் இருக்கிறார். டாப் ஒரு 5 ஹீரோஸ் அன்னைக்கு, ரஜினி, கமல், விஜயகாந்த், கார்த்திக், பிரபு, சத்யராஜ், இவங்க ஒரு 5 இவங்களுக்கு வந்து மினிமம் பிஸ்னஸ் உள்ள ஹீரோஸ். என்ன படம் இருந்தாலும் ஓடிடும். பூஜை போட்ட அன்னைக்கு வித்துரும் இவங்களுடைய படங்கள்லாம். அன்னைக்கெல்லாம் பூஜை போட்ட அன்னைக்கு வித்துரும். ஓகே சார். 10 பைசா இல்லாமல் டேரக்டர் ஆன ப்ரொடியூஸ் ஆனவங்க நிறைய கதையெல்லாம் இருக்குது சினிமாவில். ஓகே. நீங்கள் வந்து பட பூஜை போட்ட இளையராஜா இசையில் விஜயகாந்த் நடிக்கிறாரு, பட பூஜை போட்டிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லா படத்தையும் சோல்ட் அவுட், ஏரியா வித்துட்டு அந்த படத்தை வாங்கி படம் எடுப்பாங்க. ஓகே. அப்படிலாம் படம் எடுத்து ஆட்கள், அந்த மாதிரியும் படம் எடுத்திருக்காங்க. ஒரு காஸ்டியூமராக இருந்தவர் நடிகர் ஒருத்தர் டேட் கொடுக்குறாரு, அதை வச்சு ஒரு படம் எடுத்து ப்ரொடியூசர் ஆன கதையெல்லாம் இருக்குது. ஒரு காஸ்டியூமராக இருக்கார், டெய்லி 1000 ரூபா சம்பளமான காஸ்டியூமர். அவர் கையில் காசு கிடையாது. ஒரு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபீஸ் போடுறாரு, ஒரு நடிகர் டேட் கொடுக்குறாரு, அந்த நடிகருடைய டேட்டை வச்சு படத்துக்கு பூஜை போடுறாரு. அன்றைக்கி ஈவினிங் எல்லா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல் ஒரு தமிழ்நாட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அதை வச்சு படத்தை எடுத்து ப்ரொடியூசர் ஆகி சம்பாரிச்சு வீடுகார் வானம்லாம் இருக்காங்க. மிராக்கிளா இருக்கே சார். மிராக்கிள் நடந்துச்சு, ரியலாகவே நடந்துச்சு அந்த காலங்களில். சரி, ஓகே. இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் இந்த கேப்டன் பிரபாகரன் வந்து அன்றைக்கி பேசுகிறார், எஸ்எஸ்சி பேசுகிறார் அந்த நிகழ்ச்சியில். நான் வந்து படம் 75 கோடி ரூபாய்க்கு மேலே, 75 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டமாயிருச்சு, யாரும் விஜய் கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, பையனுடைய வாழ்க்கையின் கேள்விக்குறி, பணமும் போயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, விஜயகாந்தோடைய எஸ்எஸ்சியோடைய ஒய்ஃபு சோபா சொல்லியிருக்காங்க, நீங்கள் விஜய்கிட்ட கேளுங்க அப்படின்னே தயக்கத்தோட ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. விஜயகாந்த் தான் ஃபோன் எடுத்திருக்காரு. என்ன விஜய், உனக்கு ஷூட்டிங் இல்லையா இன்றைக்கி? என்ன இல்லை சார், எனக்கு 2 மணிக்கு கால் ஷீட், மதியானத்துக்கு மேலே தான் போகிறேன், வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னோடனே, நீ வீட்டில் தானே இருக்க, நான் வர்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே சார்னு ஃபோனை வச்சு தரேன். விஜயகாந்த் வீடு எப்படின்னா அந்த கார்னர் வீடாக இருக்கும். அப்படியே அந்த ரோட்லேருந்து வந்து இப்படி திரும்பி இந்த பக்கம் டேர்ன் பண்ணிங்கன்னா விஜயினுடைய வீடு. இப்போ அந்த விஜய் ஆண்டனி ஸ்டுடியோ வச்சுருக்கேன் சார். ஆமாம் சார். என்னன்னா நடந்தே வந்துடலாம். இப்படி டேர்னிங்கில் வந்து நடந்தே வந்துடலாம். காவேரி ஸ்ட்ரீட்லேருந்து நடந்து வந்து இப்படி வீட்டுக்கு போயிடலாம். அப்போ என்ன பண்ணியிருக்காரு இவர், சரி விஜயகாந்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு லேண்ட்லைன் தானே வச்சுட்டு குளிக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, ஒரு பெட்ரூமில் விஜயகாந்த் உட்காந்துருக்காரு. சார் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, உதவின்னு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு காதில், நீங்கள் வந்து உதவி கேட்டலாம் எனக்கு என்கிட்ட வீட்டுக்கு வரக்கூடாது சார், என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இருந்து உட்காந்துருக்காரு. என்ன சார் இவர் இப்படிலாம் ஒரு மனிதன் இருந்துக்கிறார். இத்தனைக்கும் 18 படம் அவர் வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் அவரும் ஒரு லிஃப்ட் ஆகி போயிருக்காரு, இவர் லிஃப்ட் ஆகி போயிருக்காரு. நன்றி மறக்கக்கூடிய இந்த காலத்தில்
எப்படி இருந்திருக்காரு பாருங்க. என்ன சார் விஷயம்னு கேட்டிருக்காரு. அவர் தயங்கி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து படம் பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு. அப்போ அது இன்னொரு தகவல்னு சொல்கிறாரு. நான் 18 படம் பண்ணியிருக்கிறேன். 18 படம், முதல் படத்துலேருந்து இந்த 18வது படம் வரைக்கும். அப்போ விஜயகாந்த் வந்து பயங்கர பீக்கில் இருக்கிற ஹீரோ. அவர் டேட்டே கொடுத்ததில்ல, நான் தான் டேட் சொல்லுவேன். நாளைக்கு ஷூட்டிங்னா வந்துட்டு வரான். எப்படி சார் அந்த இன்னொரு படம் நடந்துகிட்டு இருந்தால் விட்டுட்டு வந்து வரான். அந்த படத்துக்கு நாளைக்கு 4 நாள் டேட் தள்ளி வச்சுங்க, எங்கள் டேரக்டர் கூப்பிட்றாரு. முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் அவர் சொல்கிறார், என்னை டேரக்டருங்கிற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் கூப்பிட்டதே கிடையாது. நன்றி உணர்வுன்றது இதுதான். அதே மாதிரி தான் விஜயகாந்த், இளையராஜா பஞ்சவர்ணசலம் இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிறது தெரியும். இளையராஜா ஒரு நாளைக்கு 4 படத்துக்கு மியூசிக் பண்ணுவார். இளையராஜாவிட்ட டேட் கிடைக்கிறதுக்காக ப்ரொடியூசர்ஸ் வாசப்படியில், பிரசாத்துடைய வாசப்படியில் பெட்டியோட பணப்பெட்டிகளோட நிற்பாங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்லாம் இவர் வந்தோடனே முதல்ல தேவடான்னு காலில் விழுந்துட்டு தான் அடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இளையராஜா டேட் கிடச்சா அந்த படம் அன்றைக்கி பிஸ்னஸ் முடிஞ்சிடும். அப்படி இருந்த அன்றைக்கி பீக்கில் பஞ்சவர்ணசலம் என்ன பண்ணுவாராம், படம் நடந்துட்டு இருக்கப்ப நேராக உள்ளே போவாராம். ஏதாச்சும் வேறு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தா கூட இளையராஜா அவர் இவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு சொல்லுங்கண்ணே அப்படின்னு, ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படியே அவருக்கு வச்சுட்டு ஒர்க் பண்ணுவாராம். இது வந்து பஞ்சவர்ணசலமே பதிவு பண்ணியிருக்காரு. சரி, அந்த மாதிரியான கிராட்டிடியூட் இருந்ததுனால, நன்றி உணர்ச்சி இருந்ததுனால தான் அவங்களாம் ஃபீல்ல மறைவுக்கு அப்புறமும் இப்போ விஜயகாந்த் அவர்கள் இல்லை அதுக்கு இவர் எப்படி மாஸ்ட்ரோவா இல்லை இருந்தது. அதுக்கு இவர் பஞ்சவர்ணசலம் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னா, கேட்குறாங்க ஒரு கேள்வி பஞ்சவர்ணசலத்தை, நீங்கள் வந்து இளையராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களா, அது உங்களுக்கு பெருமை இல்லையான்னு. இல்லை, நான் இளையராஜா இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து எனக்கு பெருமையாக இருந்தாலும் கூட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாட்டிக்கும் இன்னொருத்தர் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் இளையராஜாங்கிற ஒரு நபருக்கு அவ்வளோ பெரிய திறமை இருக்குது. நான் முதல்ல பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வேற தயாரா பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருங்கிறார். இதெல்லாம் எவ்வளவு கிவ் அண்ட் டேக், பெருந்தன்மையான ஒரு அதான் கிவ் அண்ட் டேக் தான். நீங்க ஒன்று செய்றீங்கன்னா உங்களை காட்டி நான் ஒன்று செய்கிறேன். விஜயகாந்த் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கே சார் நீங்கள் தயங்குறீங்க, நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்கன்னு தரோம். என்னைக்கு நீங்கள் வரணும்னு சொல்லுங்கள், நான் வர்றேன். இவர் சொல்ல டேட்டு, எனக்கு இப்போ தான் டேட் இருக்குது இப்பெல்லாம் அப்படிலாம் சொல்ல, நீங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வரேன்ட்டு வந்துட்டாரான் வீட்டுக்கு. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, வந்துட்டாரே 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு திருப்பி இவர் போயிருக்காரு பின்னாடியே வீட்டுக்கு. உடனே சொல்கிறார், இந்த படத்துக்கு நான் 1 ரூபா கூட வாங்க மாட்டேன், எனக்கு வந்து காசே நீங்கள் கொடுக்கக்கூடாது, இது என்னுடைய கடமை, நான் செய்வேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டார். காசை கொடுத்து விட்டார். ஷூட்டிங் கூட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 நாள் பொள்ளாச்சியில் நடித்து முடிச்சுட்டு வந்தார். படம் வந்து அந்த படம் பெரிய கிட்டு செந்தூர பாண்டி. யாருமே செய்ய தயங்காத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த படத்து ஓப்பனிங்கில் வந்து விஜயகாந்த் வந்து விஜய் வந்து தோளில் கை போட்டு, என் தம்பி நீங்கள் எப்படி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அது மாதிரி கொடுங்க. ஒரே இண்டஸ்ட்ரியில் சமகால நடிகருக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் என்னோட ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள், என் தம்பியையும் பாருங்கன்னு சொல்கிற விஷயம் வந்து மனசு வரணும், பெரிய மனசு அது பண்ணிட்டார். அப்புறம் படம் ஓடிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு, எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு வந்து உறுத்தலாக இருக்குது. எஸ்எஸ்சிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு பணம் எவ்வளோ கொண்டு போய் கொடுத்துருக்காரு, வாங்க மாட்டேன், என்னை வந்து நீங்கள் அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு கேரி பேக்கில் கட்டிட்டு விஜயகாந்த் வீட்டில் இல்லாத நேரத்தில் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டாராங்க. இவர் திருப்பி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க சொல்லிட்டாராம், இந்த மாதிரி எனக்கு பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்கன்னு இவர் கொடுத்துட்டு வந்தார். அப்போ இவருக்கு திருப்பி ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் வீடை ஒட்டி ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு, காலி கிரவுண்ட் மாதிரி. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அவர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை கொண்டு கொடுத்து வந்துட்டாராம் இவர். சரி, என்ன சார் சமைச்சவங்க யாருமே இந்த அளவுக்கு அன்னைக்கு அவங்க இருந்திருக்காங்க. விஜயகாந்தை பற்றி அன்னைக்கு அந்த மேடையில் பேசின விஷயம். ரெண்டாவது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான நான் பார்த்த விஷயம், விஜய் பிரபாகரன் வந்து அப்பா வந்து பேசுகிறப்ப கண் கலங்கின்னு சொல்கிறாரு. என்னை எல்லாரும் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி பேசுகிறாப்புல. என்னை எல்லாரும் வந்து அப்பா இறந்து 1 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நீ ஏன்டா போராட்டத்தில் அழுகிறான்னு கேட்குறாங்க, இன்னைக்கு இல்லை எப்பயுமே எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அழுகிறாப்புல. அந்த சீன் எனக்கு பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கி. என்னன்னா என்னைக்கு இருந்தாலும் அப்பா தான் சார். இவ்வளோ நல்ல மனசா இருக்கிறவர் பெத்த பசங்க கிட்ட எப்படி இருந்திருப்பாரு இல்ல சார், எப்படி இருந்தது. அது மாதிரி நிறைய அந்த எமோஷனலான அந்த மேடை ஷேர் பண்ணாங்க. ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 தேட்டரில் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. கேப்டன் பிரபாகரனை பற்றி நிறைய சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கு விஜயகாந்த் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், அவர் பண்ணியிருக்கிற விஷயம் இது. இன்னைக்கு அவரை வைத்து இன்னைக்கு ஆர்கே செல்வமணி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய தவிர்க்க முடியாத சினிமா துறையில் ஒரு நபராக இருக்கிறார், பெப்சி தலைவராக இருக்கிறாரு, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு. எவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சம சாப்பாடு, இந்த சம இதெல்லாம் கொண்டு சாப்பாடுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் சினிமாவுக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது சிங்கப்பள்ளி தான் சொன்னார், நல்ல தலைவரை தமிழ்நாடு இழக்கல, நல்ல மனிதரை இழந்துருச்சு அப்படின்னு அந்த மேடையில் பேசினார். உண்மையை தான் இழந்துருச்சு. அன்னைக்கு அவர் இன்னைக்கு சரியாக கொண்டாடாமல் விட்ட தலைவர்களில் ஒரு தலைவராக இருக்கிறாரு. இன்னைக்கு போன பிறகு நம்ம அவர் எல்லாரும் பற்றி பேசினோம். உண்மையிலேயே இந்த படம் வந்து விஜயகாந்த் ரசிகருக்கு மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு ரீயூனியன் படமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ரீரிலீஸ் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு வந்து இந்த படங்கள் பார்த்துருக்கலன்னா
உண்மையாகவே இந்த படத்தை போய் இந்த ரீரிலீஸில் பார்க்கணும் அப்படின்றது தான் சார் இப்போ நானும் எதிர்பார்க்குறேன். உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு மெமரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப எமோஷ்னலாக கூட ஆச்சு சார் அங்கங்கே. உண்மையாகவே ரொம்ப நன்றி சார். இவ்வளோ வந்து இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணது. தேங்க்யூ சார்.